சிம்மராசிக்குன்னு ஒரு இருக்கக்கூடிய சில குவாலிட்டிஸ் என்னென்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். ஆட்டிடியூட்னா தப்பான ஆட்டிடியூட் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, டிக்னிட்டியோட மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் அஷ்டம சனி இதுக்கு விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க்கு. பலவிதமான யோசனைகளை மனசில் கொடுக்கும். மன ரீதியான சில வருத்தங்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில இப்போதைக்கு சிம்மராசி. நம்ம வீட்டில் ஒரு குழந்த மாதிரி இருந்தால் யார் அப்படின்னா அது பழனி ஆண்டவர் தான். அந்த பழனி முருகனை வியாழக்கிழமை நாள் போய் பாலசுப்ரமணிய தரிசனம்னு சொல்லுவாங்க. அதுதான் ராஜாலங்காரன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த தரிசனத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசி அன்பர்கள். ஸோ இவங்க எந்த முருகர் கோவில் போய் வழிபாடு பண்ணலாம்? சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான குணாதிசயங்கள் இருக்குமா. சிம்மராசிக்குன்னு ஒரு இருக்கக்கூடிய சில குவாலிட்டிஸ் என்னென்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். நம்பர் 1 ஆட்டிடியூட்னா தப்பான ஆட்டிடியூட் கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, டிக்னிட்டியோட மெயின்டைன் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. என்னென்னா அவங்க யாராவது வயசானவங்களை பார்த்தாலோ ஏதோ ரொம்ப உங்களுக்கு எமர்ஜென்சி ரொம்ப ஹெல்ப்னால் வெளியில் சொல்லாமல் சத்தம் இல்லாமல் செஞ்சுருவாங்க. வெளியில் சொல்லாமல் சத்தம் இல்லாமல் செய்வாங்க. அவங்கள பார்த்து எல்லோரும் டக்குன்னு தப்பாக இடப்பட்டுருவாங்க. இவங்க கொஞ்சம் சுயநலவாதி, இவங்க கொஞ்சம் அப்படி இப்படி யார் எப்படி பேசினாலும் ஃபஸ்ட்டு கவலைப்படுவாங்க. இப்போல்லாம் கவலைப்பட மாட்டாங்க, அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவை, லைஃப்பில் வந்து லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, உயர்ந்ததாக போகணும்னு நினைப்பாங்க, நாளுக்கு நாள் ஏதாவது கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த வயசானவங்களாக இருந்தாலும் இந்த இளைஞர்கள் மத்தியில் நம்ம எப்படி வாழணும்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த அப்டேட் ஆகிறதுல இவங்கள மாதிரி இருக்கிறது ரொம்ப கடினமானது. அதேமாதிரி பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, அந்த டிக்னிட்டியை ஃபாலோ பண்ணணும், நல்லா இருக்கணும், நம்ம நல்லா வரணும், நல்லா வாழணும், நல்லா திங்க் பண்ணணும். இது எத்தனையுமே சிம்மராசி அன்பர்களுக்கு இருந்துன்னு இருக்கும். பட் அஷ்டம சனி இதுக்கு விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க்கு. இவங்களுக்கு போட்டு பாடாப்படுத்தி எடுக்கும். பலவிதமான யோசனைகளை மனசில் கொடுக்கும். என்னங்கன்னு கேட்டால் கூட கெட்டவாத்தில் திட்டினாப்பில் ஒரு மனசில் ஒரு வருத்தங்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் யாராவது சொல்லி கொடுக்கும்போது பாரு நமக்கு ஒன்றும் தெரியலன்னு நினச்சிக்கிறாங்களேன்னு இவங்களுக்குள்ளே மன ரீதியான சில வருத்தங்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில இப்போதைக்கு சிம்மராசி. நிறையா அஸ்ட்ராலஜர்ஸை நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். இந்த வருஷத்தில் யார் எந்த ராசிக்காரங்க உங்கள்கிட்ட நிறையா வந்தாங்கன்னா சிம்மராசிக்காரங்க நிறையா வந்தாங்கன்னுவாங்க. இதுதான் சிம்மராசியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். அப்போ சிம்மராசிக்கு இந்த இயல்பு மாறக்கூடாது அப்படின்னா ஒரு அற்புதமான கோயில். கீழையும் முருகர், அதே மாதிரி மேலையும் முருகர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் ஒரு பெரிய அதிசயம் ஒன்று இருக்குது. இந்த யானை அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக படியேறி வந்து மேலே வரும். அந்த யானைக்கு ஒரு இயல்பு இருந்தது என்னென்னா பின்புறமாகவும் வரும், அப்படி பின்னாடி இறங்கக்கூடிய யானையாக இருக்கும். ரொம்ப விசேஷம். இப்போ அந்த யானை இருக்கான்னு தெரில. ரொம்ப அற்புதமான கோயில் இந்த கோயில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கோயிலும் கிழக்கு பார்த்துருக்கோம், எல்லா கோயிலும் மற்ற திசைகளை பார்த்துருக்கோம், வடக்கு பார்த்த கோயில் இருக்கும். ஆனால் இது மட்டும் இந்த கோயில் மேற்கு பார்த்த திசையில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில். ஒரு சித்தர்னால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான கோயில். கலியுக வரதர்னு சொல்லுவாங்க. எல்லா நோய் பிணிகளுக்கும் அந்த தெய்வம் தான் ஒரு பெரிய துணை. இந்த ஊரை இந்த சாமியை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா ஊர்கள், எல்லா கிராமங்கள்லேயும் அவர்கிட்ட கணக்கு சொல்லாமல் தொழிலே பண்ண மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கோயில் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வை பிராட்டினால் செல்லப்பிள்ளையாக சொல்லப்பட்ட நம்ம வீட்டில் ஒரு குழந்த மாதிரி இருந்தால் யார் அப்படின்னா அது பழனி ஆண்டவர் தான், பழனி முருகன் தான். இல்லையா? அந்த பழனி முருகனை வியாழக்கிழமை நாள் போய் பாலசுப்ரமணிய தரிசனம்னு சொல்லுவாங்க. அதுதான் ராஜாலங்காரன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த தரிசனத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், ஒரு பெரிய மாற்றங்களும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, சூப்பர் சார். பழனி ஆண்டவர் வந்து எல்லா பலன்களையும் அவங்களுக்கு கொடுக்கட்டும். பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது கௌமாரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்குது. விநாயகருக்கு வழிபாடு பண்ணுறது கானாபத்தியம்னு சொல்லுவாங்க. சிவபெருமான வழிபாடு பண்ணுறது சைவம்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுறது வைணவம். அம்பாளை வழிபாடு பண்ணுறது சாக்தம். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது கௌமாரம். இந்த கௌமார வழிபாடுங்கிறது சாதாரண வழிபாடு கிடையாது. இன்றைக்கி உலக பக்தர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதில் விநாயக பெருமானை வழிபடுபவர்கள் நிறையா இருப்பாங்க. அதே மாதிரி உலக பக்தர்கள்னு சொன்னால் யாரெல்லாம் தமிழராக இருக்கோ அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா முருகனை வழிபடுவாங்க. ஏன்னா தமிழ் கடவுளாக முருகப்பெருமான். இன்றைக்கி ஹிமாலயாஸில் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் திருக்கோயில் இருக்குது. எல்லா ஊர்கள்லேயும் முருக பக்தர்கள் அதிகம். தைப்பூசம் பார்த்திங்கன்னா மலேசியாவில் பத்திகேஃபில் பார்த்திங்கன்னா முதுகில் அழகு குத்திண்டு அவ்வளோ சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆலயங்கள் 12 ராசி, இந்த ராசிக்குண்டான
கஷ்டங்கள் என்ன, இந்த ராசி என்னென்ன ஒரு ஒரு சின்ன சின்ன இதில் படுறாங்க, அதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் லைஃப் மாறுமா அப்படின்னு 12 கோயில் முருகப்பெருமானுடைய கோயிலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது முருகர் எல்லா இடங்கள்லையும் இருக்கார். எல்லா இடங்கள்லையும் ஒரு அனுபவம், வித்தியாசமான அனுபவம். நான் வந்து வருஷத்துக்கு 3 முறை ஆறுபடை கோயில் போவேன். அந்த ஆறுபடை கோயிலில் நிறைய நம்மளுடைய தெரிந்தவர்கள் அன்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போவேன். அப்படி போகும்பொழுது சென்னையிலேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போவோம். திருச்செந்தூர்லேருந்து அப்படியே திருப்பரங்குன்றம், அப்படியே ஒவ்வொரு கோயிலாக வருவோம். நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் உட்காந்து நல்ல தியானம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான சக்தி, ஒவ்வொரு விதமான ஒரு இயக்கம், ஒவ்வொரு விதமான மாறுதல், ஒவ்வொரு விதமான அனுபவத்தை முருகப்பெருமான் கொடுக்குறாரு. நான் பழனியில் போய் உட்கார்ந்து போகர் சித்தர் சந்நிதியில் போய் உட்காரும் பொழுது ஒரு விதமான உடல் மாற்றமும் ஒரு விதமான உணர்வுகளும் மாறுது. அதே சுவாமி மலையில் உட்காரும்போது வேறு விதமான தன்மைகள். என் கூட வந்தவங்க கல்யாண விஷயத்துக்காக வந்திருக்காங்க. கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு திருப்பரங்குன்றம் போகிறோம், சுவாமிக்கு மாலை வாங்கி சாத்துறோம். கரெக்டாக 3வது மாதம் அவங்களுக்கு நிச்சயமாகிறது. அதே சமயத்தில் திருச்செந்தூருக்கு போகிறோம், தீராத பிரச்சனைமா, அவங்க வேலையில் சாதாரண பிரச்சனை இல்லை, கொடுமையான பிரச்சனை. அவர் சொல்கிறார், சார் உங்கள் கூட நாங்கள் திருச்செந்தூர் வரோம். உள்ள திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வெளில வராங்க. கரெக்டாக 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வேலை இருந்த இடத்துல அவங்கள திருப்பி கூப்பிட்டு நல்ல நிலையில் இப்போ ராஜா மாதிரி இருக்காருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கார். இதெல்லாம் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சன்னிதானம் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுமா. கண்டிப்பாக. கிருபானந்த வாரியார் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார், வயலூர் முருகப்பெருமானை சொல்லாத இடமே கிடையாது. அவருக்கு அத்தனை முருகர் கோயிலும் அத்துப்படி. ஆனால் வயலூர் எம்பெருமானை எல்லா இடங்கள்லையும் போய் சொல்லுவார். அந்த எம்பெருமானை கூடவே கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை தந்தவர் முருகப்பெருமான். கண்டிப்பாக. காஞ்சி மகாபெரிவர் வந்து ஒரு தடவை தன்னுடைய சிஷ்யர்களோட போகிறாங்க. அப்போது யானை மேலே, அப்போல்லாம் அந்த காலத்தில் யானை மேலே வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்பொழுது எல்லாரும் கூட இருக்கிறவங்கெல்லாம் அந்த வரும்போதெல்லாம் சொல்லிட்டு வருவா, பெரியவாவுடைய அனுகிரகத்தில் நாங்கள் கூடவே எப்பவுமே இருப்போம், எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் கூட இருப்போம், இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் அதை கேட்டுட்டே வரும்பொழுது என்ன ஆகிறது, ஒரு இடத்துல இப்படி போகும்போது யானை வந்து குழியில் இறங்குது. ஒரு குழியில் இறங்கும்போது ஒரு ஆட்டம் ஆடும்ல, யானை லேசாக தடுமாறினோடனே நின்னவங்க பூரா செதறி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. செதறி அடிச்சுட்டு ஓடின உடனே டப்புன்னு அவர் என்ன பண்ணுறார், முருகா அப்படிங்கிறார். அப்போது மகாபெரிவா வந்து அவரே சிவஸ்வரூபம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அவர் பூஜை பண்ணுறது சந்திரமௌலீஸ்வரர். அவர் இருக்கிற இடம் காஞ்சிபுரம். இப்போ காமாட்சி அம்பாள் அங்கே இருக்கார். அவருக்குன்னு குலதெய்வம் ஒரு தெய்வம் இருக்குது. ஆனாலும் ஏன் முருகாங்கிற ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப கஷ்டம் வரும்போது, ரொம்ப வலி இருக்கும்போது, ரொம்ப வேதனை இருக்கும்போது ஃபஸ்ட்டு அம்மானு கூப்பிடுவோமா, அடுத்தது கதறி எழுத அப்பான்னு அழுவோமா, 3வது யாரை செய்வோம்னா நம்ம இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுவோமா, 4வது தான் மற்ற தெய்வங்களை நாம் வந்து வழிபடுவோம் அப்படின்னு மகாபெரிவா வந்து சொன்னார். அந்த மாதிரி முருகன்கிற வழிபாட்டுக்கு, முருகன்கிற நாமத்துக்கு ஏதோ ஒரு குடுப்பினை, நாம் 2 பேரும் உட்காந்து இதை பேசுகிறோம், இந்த குடுப்பினையே அவன் அருளால் இருந்தால் தான் முடியும். அதுதான் அப்பேற்பட்ட அந்த அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி 12 ராசிக்கும் எடுத்து பார்க்க. கண்டிப்பாக சார். அதாவது வந்து ஆறுமுகனை அருளிடும் தினமும் அனுதினமும் ஏறுமுகமே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. முருகனை நினச்சாலே வந்து தினசரி ஏதோ ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கண்டிப்பாக நம்ம போயிட்டே தான் இருப்போம்.